அது இட்லி. எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு எரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்கணும். ரீசனாக போகிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. First of all, I just want to say I'm alive and you're all witnesses. பாத்தா நீனும் சாவலையா? என்னடா முடிக்கிறீங்க? ஈரானின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வயல் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் பார்ஸ் எரிவாயு வயல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை இஸ்ரேல் தான் நடத்தியதாகவும் தாங்களோ அல்லது கத்தாரோ நடத்தவில்லை என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் விளக்கியிருக்கிறார். இந்த தாக்குதல் நடக்க போவது கூட தங்களுக்கு தெரியாது என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். எனக்கு எதுவும் தெரியாது குமார். எனக்கு எதுவும் தெரியாது குமார். அது என்னங்க தெரியாது? என் மீது அன்புள்ளம் கொண்டவர்கள் யாராவது போட்டிருக்கலாம். ஆனால் மிக முக்கியமான பார்ஸ் எரிவாயு வயல் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்காது என்று உறுதி கூறுவதாக ட்ரம்ப் தனது சமூக தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். குமார், இனிமே உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஏன் இப்படி முறுக்கிட்டு நிக்கிற குமார்? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாங்க, எனக்கு நிம்மதியா கொடுங்க போதும். அதே நேரம் கத்தாரை ஈரான் மீண்டும் தாக்கினால் தாங்களே நேரடியாக பார்ஸ் எரிவாயு வயலை முற்றிலும் தகர்க்கப் போவதாகவும் ட்ரம்ப் மிரட்டியுள்ளார். ஏத்தி விட்டு அழகு பாக்கிறவன் காலோட குமார். ஈரானின் சவுத் பார்ஸ் தளம் தாக்கப்பட்டதை தொடர்ந்து அதற்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளின் எரிசக்தி மையங்களை ஈரான் தாக்கியதால் உலகளவில் கச்சா எண்ணெய் விலை உச்சத்தை தொட்டுள்ளது. உனக்கு மட்டும்தான் குறிப்பா தெரியுமா? எனக்கு தெரியும்டா. இஸ்ரேலின் முக்கிய துறைமுக நகரமான ஹைஃபாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்கினால் மிக கடுமையான பதிலடி தரப்படும் என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எச்சரிக்கை செய்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் சர்வதேச சமூகத்தின் வேண்டுகோளின்படி இதுவரை நிதானத்தை கடைபிடித்து வந்ததாகவும் உள்கட்டமைப்புகள் மீண்டும் தாக்கப்பட்டால் ஈரான் தனது முழு பலத்தையும் காட்டும் என்றும் அராக்சி மிரட்டல் விடுக்கும் வகையில் பதிவிட்டுள்ளார். ரொம்ப கொடூரமா இருக்கும். போயிட்டே இருக்கு. இந்த போருக்காக அமெரிக்கா செலவிடும் $200 பில்லியன் என்பது வெறும் ஆரம்பம்தான் என்றும் விரைவில் அமெரிக்க பொருளாதாரம் $1 டிரில்லியன் இழப்பை சந்திக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். புரியுதா? என்னட்ட மோதக்கூடாது. இலக்க எதுவும் இல்லாதவன்ட்ட வார்த்தையை கொடுக்காத, சவால் விடாதேங்கிறான் ஹிட்லர். என்கிட்ட ஒரு மயிரும் இல்ல, உங்ககிட்டயும் இல்ல, அது வேற. வளைகுடா நாடுகளில் உள்ள எரிசக்தி நிலையங்கள் மீதான பரஸ்பர தாக்குதல்களால் உலகளாவிய எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் இனி எரிசக்தி நிலையங்கள் மீது கை வைக்க வேண்டாம் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவிடம் ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறியுள்ளார். சேதம் விளைவிப்பதை விட இப்படி ஒரு மைதானம் அமைத்து அதில் சண்டையிட்டு அதற்கு நிறைய வருமானம் வரும் என்பதுதான் இந்த அரசின் நோக்கம். ஈரான் இனி அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியாது என்றும் அதன் யுரேனியம் செறிவூட்டும் திறன் முழுமையாக அழிக்கப்பட்டுவிட்டதாகவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்திருக்கிறார். அப்படின்னா என் வேலை யார் பாக்குறது? நீயா? நான் என்ன பத்திரம் மெயின் ரோட்டில் இருக்கிற எனது கடையை நான் உங்களுக்கு சுத்த விக்கிரயம் செய்து கொடுக்கிறேன். இனிமேல் இந்த கடைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இது சுயநலவோடு எழுதி கொடுத்த சுத்த விக்கிரய பத்திரமாகும். ஏண்டா ஒவ்வொரு சொத்தை இப்படித்தான் வாங்கியிருக்கான் சொல்லுங்கடா. வெனிசுலாவை தொடர்ந்து கியூபாவை தனது அடுத்த இலக்கு என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா. கிளவி என்னப்பா? எந்திரிச்சு உள்ள போ.
வெனிசுலாவில் அமெரிக்க படைகள் புகுந்து அதிபர் மதுரோவை ஏற்கனவே கைது செய்துள்ள நிலையில் கியூபாவை விடுவிப்பதோ அல்லது வசப்படுத்துவதோ தனக்கு மிக எளிதான காரியம் என ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அம்மாடி, இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. வெனிசுலாவிலிருந்து கியூபாவுக்கு அனுப்பப்படும் எண்ணெய்க்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இதனால் கடுமையான பொருளாதார நெருக்கடி மற்றும் மின்வெட்டால் கியூபா தவித்து வருகிறது. கியூபாவை நட்பு ரீதியான கையகப்படுத்துதல் மூலம் மீட்கப் போவதாக ட்ரம்ப் கூறினார். உங்க ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளோ? கடவுளே, அதே கேள்வி. கியூபா தொடர்பாக என்னால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அப்ப ஒவ்வொரு கடையா கிளீன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். உனக்கு மண்டையில பிரச்சனை. உலகில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பால் மட்டுமே முடியும் என்று ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சி கூறியுள்ளார். நீ பார்த்த உலகில் அமைதியை நிலைநாட்ட ஈரானின் அணு ஆயுத முயற்சி மற்றும் ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள முடக்கத்தை ஜப்பான் ஒருபோதும் ஏற்காது என்று சானே டகாய்ச்சி கூறியுள்ளார். நாட்டோ நாடுகள் இந்த போரில் ஒத்துழைக்கவில்லை என்றால் அந்த அமைப்பிற்கு மிக மோசமான எதிர்காலம் காத்திருக்கிறது என்றும் ட்ரம்ப் எச்சரித்தார். அது சுத்தி இருக்கவங்க சொன்னாங்கன்னு இஷ்யூ பண்ணிக்கிறீங்களா? இப்ப நான் என்ன பண்ணணும்ங்கறேன்? திடீர் திருப்பமாக ஹார்முஸ் நீரிணை பாதுகாப்பில் அமெரிக்காவுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக நாட்டோ நாடுகள் அறிவித்திருக்கின்றன. வடகொரியாவில் சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் கிம் ஜாங் உன் தலைமையிலான ஆட்சிக்கு 3% வாக்குகள் கிடைத்துள்ளதாக அந்த நாட்டு அரசு ஊடகங்கள் போட்டியில் 99.93% பேர் ஆதரவாக வாக்களித்துள்ளனர். ஏதோ சொன்னாரு, அவங்களாம் ஒண்ணும் பண்ண மாட்டான்னு சொன்னாரு. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வேட்பாளர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார். அந்த வேட்பாளரை ஆளும் கட்சியே முடிவு செய்யும். குறிப்பாக வாக்காளர்கள் ஆம் அல்லது இல்லை என்று மட்டுமே வாக்களிக்க முடியும். நீ வெளிய போய் சுதந்திரமா சுத்து. விஜய்னு ஒண்ணு இருந்தா நம்ம மீண்டும் சந்திப்போம். விடுதலை ரொம்ப முக்கியம். ஐயோ, மொட்டைக்கு தெரிஞ்சா மட்ட பண்றானே. நல்லா இருந்துச்சு. ஆனா போகும்போது அப்படிதான் போகுது. ஒரு ட்ரம்ப் ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. பிரச்சனை மேல பிரச்சனையா தான் அவரு இருந்த நம்ம இந்த வருஷம் இருந்தோன்னு எல்லாருக்கும் காட்டுறாங்க. அடுத்து திருப்பி இவர் வந்தாதான் முடிஞ்சது போல இருக்கு. மேபி அவங்க ஊர் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு எந்த பாதகம் வரல. ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா மேபி அவங்க பண்ணுவாங்க. அவங்க இது அங்க இருந்து நிறைய இந்தியர்களை விரட்டினதே நிறைய அமெரிக்கனே சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கு நிறைய வேலை கிடைக்கும்னால அவங்க அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. மேபி திரும்பியும் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இங்கிருந்து சொல்லலாம். அவங்க ஊர்ல அவங்களுக்கு அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.